ஒசூர் வாழ் தொழிலாளர் சகோதரர்களுக்கும் மக்களுக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளியை முன்னிட்டு பல்வேறு வாகன வசதிகள் தேவைப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த ஊருக்கு பயணப்படுகின்ற நேரத்திலே பேருந்து கட்டணங்கள் எல்லாம் ஏகப்பட்ட தனியார் பேருந்துகள் எல்லாம் கண்ணாபின்னா என்று ஏற்றிருக்க காரணத்தினால தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு வசதிகள் இன்றைக்கு மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் பண விரயம் அதிகமாக ஆகிறது. ஏதோ போனஸ் வாங்கி கொண்டு வீட்டிலே போய் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற நிலைமை மாறி மீண்டும் ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆகவே தமிழக அரசு போக்குவரத்தை நிறைய பஸ்ஸை இங்கு ஏற்பாடு செய்து அந்தந்த தென்பகுதிகளுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இரண்டாவது, ஓசூர் நகரிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்தபொழுது கிளீன் ஒசூர் என்ற ஒரு இதை வைத்து எல்லா பகுதியையும் சுத்தம் செய்தார்கள். அவர் சென்ற பின்பு மீண்டும் பழைய குருடி கதவை தொடடி என்ற வகையிலே தான் இருக்கிறது. எல்லா இடத்திலுமே குப்பைகள் தேங்குகின்றன. இந்த சுகாதார வசதிகள் செய்வதற்கான தொழிலாளர்கள் இந்த மாநகராட்சியில இன்னும் ஏற்பாடு செய்யவில்லை. ஏற்பாடு செய்திருக்கிறவர்கள் எல்லாம் கூட சொல்ல போனால் அந்த தொழிலாளர்களுடைய சம்பளத்தையே சுரண்டுகிற ஒரு கூட்டம்தான் இங்கு இருக்கிறது. ஆகவே அதை இந்த அரசு நல்ல கவனத்தில் எடுத்து இப்போ வந்திருக்கக்கூடிய கமிஷனர் அவர்கள், ஆணையாளர் அவர்கள் அரசுக்கு தெரியப்படுத்தி இது பெரிய தொகுதி, பெரிய மாநகராட்சி, அதற்கான வசதிகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் மக்களுக்கு ஒரு விண்ணப்பம், பட்டாசுகளை வெடிக்கும் பொழுது அரசு சொன்ன வகையிலே செய்ய வேண்டும். குழந்தைகளை பட்டாசுகளில் வைத்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. பல்வேறு விபத்துகள் ஏற்படுகின்றன. அரசு பல்வேறு முன்னுதாரணங்களையும் இதாக இருக்க சொல்லி, எச்சரிக்கையாக இருக்க சொல்லி எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆகவே அதையும் எடுத்துக்கொண்டு இந்த நெரிசலான இந்த நேரத்திலே கொஞ்சம் நம்முடைய காவல்துறை ஒரு கவனத்தை எடுக்க வேண்டும். நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை நகாய் கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு பாலத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். கடந்த வாரத்திலே 2 மரணம் அடைந்தார்கள். அதனுடைய ஒரு வேலை செய்கின்ற நேரத்திலே அதற்கான பாதுகாப்பு செய்யப்பட வேண்டும் என்ற திட்டம் இருக்கிறது அரசிலே. ஆனால் அதை எதுவும் அவர்கள் கடைபிடிக்காமல் அந்த இடத்திலே வேலை செய்கிறார்களா, வேலை செய்யவில்லையா என்று தெரியாத வகையிலே இந்த பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது. காமந்தொட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய பணி, அது ஏன் நத்தையை விட மிகவும் மோசமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றால் அதுக்கு காரணகர்த்தா யார் என்று கேட்கும் பொழுது மக்கள் மத்தியிலே அதனுடைய அதிகாரிகள் வேண்டுமென்றே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அது எந்த அளவிலே உண்மை என்று எங்களுக்கு தெரியாது. அதையும் அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழக அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா என்றும் நாம் இதை எடுத்துக்க வேண்டும். என்ன இருந்தாலும் அவசியப்படுவது பொதுமக்களே. ஆகவே பொதுமக்கள் தான் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வேண்டியவர்கள். இதை உடனடியாக எடுத்து அந்த வேலையை முடித்து கொடுத்தால் மக்களுக்கு நல்ல பயன்பாடாக இருக்கும். மழை வருகின்ற காலத்திலே பல்வேறு விபத்துக்கள் நடக்கின்றன, உயிர் இழப்புகளும் இருக்கின்றன. ஆகவே இதை அரசு கவனத்திற்கு உங்கள் மூலமாக நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். வணக்கம், நன்றி.
தொடர்ந்து இந்த பேரண்டப்பள்ளி வனப்பகுதியில பாத்தீங்கன்னா தொடர்ந்து விபத்து நடந்துட்டே இருக்குது. வாகனங்கள் நெரிச்சல் அதிகமா இருக்குது. அந்த மேம்பாலம் நடக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா குறுகல பாதை இருக்குது. ஒரு வண்டி பழுதடைஞ்சுன்னா அந்த வண்டி வந்து பழுதான வண்டியை வந்து அதை சீர் செஞ்சு பக்கத்துல போடுறதில்ல, அதை அங்கேயே விட்டுறாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இறக்கத்துல இறங்கக்கூடிய கார் ஆகட்டும் லாரி ஆகட்டும் பின்னால் வந்து ஒண்ணு மோதி 5 வண்டி 6 வண்டி ஒரே வண்டி மோதுது. ஒரு சில கார்ல பாத்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் ஒருத்தருக்கு ஒரு தானாவே இறந்துடுறாங்க. இதை பத்தி என்ன சொல்றீங்க? அதாவது அதுதான் அந்த அந்த துறையினுடைய அதிகாரிகள் ஒரு அதனுடைய என்ன செய்தால் நிவாரணம் பக்கத்திலே ஏகப்பட்ட இடம் இருக்குது. நெரிசலான பகுதியும் இல்லை, காட்டு பகுதி. அதுல பக்கத்திலே போகக்கூடிய 2 வாகனங்கள் போகக்கூடிய அளவிலே அதை செய்தார்களானால் இந்த மாதிரியான விபத்துகள் நடப்பதற்கு காரணமாகாது, போய்விடுவார்கள். இன்னும் சில நேரங்களிலே மேலே இருந்து கீழே வரக்கூடிய நேரத்திலே மழை காலத்திலே அந்த பகுதி சேராக இருக்கிறதுனால ஒருத்தர் ஒவ்வொரு பின்னால் போகிறார்கள். அதையே இன்னும் ஒரு 4-5 அடி பக்கத்திலே அணுகு சாலையை அவர்கள் சரி செய்தால் இந்த மாதிரி விபத்துகள் நடக்காது. இது பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவரும் சொல்லியிருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த கான்ட்ராக்டரா இல்லை அதிகாரியா அதனை கவனம் செலுத்தவில்லை. அதனை உடனடியாக செய்ய வேண்டும். அதை கவனத்திற்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து விபத்துன்னு நடந்தா அந்த இடத்துல 4 பேர் 5 பேர் ஒரு வாட்டி இறந்துடுறாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்டவர் வந்து அந்த மேம்பால பணிகள் வேலை செய்யும் போது இறந்திருக்குதா சொல்லப்படுது. ஆமா, இப்ப நீங்க நாலு பேர் அன்னைக்கு வந்து ஒரு வாகனத்துல வந்து போன வாரத்துல அடிபட்டு இறந்தாங்க. சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. சில நேரங்களில் இந்த வாகனங்கள் பக்கத்துல நிறுத்தி விடுகிறார்கள். இந்த ஓட்டுநர்கள் நிறுத்தி விட்டு அவர்கள் இயற்கை பாதிக்க எதுக்க போறாங்க. அதனால பின்னால வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் இடிபடுது. இங்க நிறைய இடிபடுறதுக்கு இத்தனை 50 விபத்துகள் நடந்தாலும் இன்னும் அதை பற்றி கவனத்திலே எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை? மக்கள் உயிரை பற்றி அக்கறை இல்லையா? இல்லை ஏதோ ஏனோதானோ என்று வேலை நடக்கிறதா? இல்லை அதிகாரிகள் அதிலே கவனம் செலுத்தவில்லையா என்று பல்வேறு கோணங்களிலே நாம் பார்த்தோம்னு சொன்னால் இங்க இருக்கக்கூடிய அதிகாரி திரு ரமேஷா ராமையாவா அவருடைய தனிப்பட்ட கவனத்தில் இதை எடுத்து செய்ய வேண்டும். அதை உடனடியாக செய்யவில்லை என்று சொன்னால் வேறு விதமான போராட்டங்களை அரசு அதிகாரிகள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று மக்கள் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.